என்னுடைய மாநகர மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய 8 குற்றச்சாட்டுகள் 2 செயற்றிட்டங்களை அடிப்படையாக கொண்டது. ஒன்று, மிக பிரதானமான செயற்றிட்டம், வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களில் தொடர்ச்சியாக ஆராயப்பட்டு வந்த, தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பணிக்கப்பட்டு வந்த அங்காடி வியாபாரிகளை அப்புறப்படுத்துகிற, அதாவது அத்துமீறிய அங்காடி வியாபாரிகளை அப்புறப்படுத்துகின்ற அந்த செயற்றிட்டம் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களினூடாகவே எங்களுடைய மாநகர சபைக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. எப்போது என்றால், ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மாநகர சபையினுடைய 2025ஆம் ஆண்டு மாநகர சபையினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் பக்கத்தில் இவற்றை அப்புறப்படுத்துவதோடு நிலத்துண்டங்கள் 8க்கு 10 என பிரிக்கப்பட்டிருப்பதாகவும் குலுக்கல் முறை மூலம் அவை உங்களுக்கு வழங்கப்படும் என்கின்ற ஒரு காத்திரமான ஒரு செய்தியை அன்றைய செயலாளர் அந்த எங்களுடைய முகநூலில், அதாவது நாங்கள் தேர்தலுக்கு முற்பட்ட காலத்தில் முகநூலில் பிரசுரித்திருக்கிறார். ஆகவே இதனுடைய வெளிப்படுத்தன்மை என்னவெனில், அபிவிருத்தி குழு கூட்டம், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களுடைய தீர்மானத்தினூடாக இவர்களை அப்புறப்படுத்தி மாநகர சபையினுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற நாங்கள் பயன்படுத்துகிற நிலம் எங்களுடைய சொந்த நிலம் அல்ல. அது இன்று வரைக்கும் எங்களுக்கு வெஸ்டிங் ஆர்டர் வரவில்லை. அதாவது நிலத்தினுடைய உரிமம் மாநகர சபைக்கு வராத நிலப்பகுதியில் அவர்களை கொண்டு போய் அமர்த்துகின்ற செயற்திட்டம் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த செயற்திட்டம் சபையினுடைய முதலாவது சபை அவர்களுடைய தீர்மானத்தின் பிரகாரம் இவர்களை அப்புறப்படுத்துவது என்ற தீர்மானம், பொருத்தமான இடங்கள் தீர்மானிக்கப்படும். அந்த பொருத்தமான இடங்கள் அது எங்களுடைய இடங்களாக இருந்தால், எங்களுடைய மாநகர சபைக்கு சொந்தமான உரித்தான இடங்களாக இருந்தால் நாங்கள் இவர்களுடைய 5 குற்றச்சாட்டுகளையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் இது எங்களுக்கு உரித்தான நிலம் அல்ல. இன்று வரை எங்களுடைய பராமரிப்பில், எங்களுடைய பயன்பாட்டில் உள்ள நிலம் எங்களுக்கு இன்று வரை வெஸ்டிங் ஆர்டர் எங்களுடைய மாநகர சபைக்கு இன்று வரைக்கும் கையகப்படுத்துகிற அந்த உரிமத்தினுடைய சான்றிதழ் இன்று வரை வழங்கப்படவில்லை. எனவே அந்த 5 குற்றச்சாட்டுகளும் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதில் முதலாவது, இந்த எழுப்பிய அங்காடி வியாபாரிகளை நிலத்துண்டங்களாக பிரித்து வழங்குகிற பொழுது அமைச்சரினுடைய அனுமதி பெறப்படவில்லை என்பது முதலாவது குற்றச்சாட்டு. நாங்கள் அவர்களை எழுப்பி நிரந்தரமான இடங்களை வழங்கவில்லை. அந்த எழுப்புகிற போதும் ஊடக சந்திப்பில் நான் கூறிய விடயம் தற்காலிகமான தீர்வு, வீதி விபத்துக்களை தவிர்ப்பதற்காகவும் மக்கள் சுதந்திரமாக நடமாட வேண்டும் என்பதற்காகவும் தற்காலிகமான தீர்வு வழங்கப்பட்டது. எவ்வாறு தற்காலிகமாகவே இவர்களுக்கு அந்த இடங்கள் வழங்கப்பட்டதை தவிர நிரந்தரமாக அவர்களுக்கு நாங்கள் என்னால் 10ஆம் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் வழங்கப்படவில்லை என்பதை வெளிப்படைத்தன்மையாக கூறுகிறோம். அத்தோடு அங்கிருந்து நாங்கள் எழுப்பியவுடன் அங்கிருந்தவர்கள் வியாபார நோக்கத்தை கருத்தில் கொண்டவர்கள், அவர்களுக்கு இந்த இடம் பொருத்தமில்லை என பலர் விட்டு சென்றார்கள். அதே போன்று நாங்கள் வவுனியா மாநகரத்தினுடைய சகல பகுதிகள், மக்களுக்கு இடையூறாக இருக்கின்ற சகல பகுதிகளிலும் அப்புறப்படுத்தி இருந்தோம். அவர்களுக்கு நாங்கள் அந்த காத்திரமான அந்த இடங்களை எங்களுடைய ஒழுங்குபடுத்தல் வழங்கி இருந்தோம். ஒழுங்குபடுத்தல் என்பது அந்த இடங்களுக்குரிய, அதாவது உரிமம் நாங்கள் வழங்கவில்லை. தற்காலிகமாக ஜீவனோபாயத்தை, என்னுடைய மாநகர மக்களினுடைய ஜீவனோபாயத்தை நாங்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக தற்காலிகமான இடங்கள் அந்த இடத்தில் வழங்கப்பட்டது. தற்காலிகமாக, நிரந்தரமாக எங்குமே வழங்கப்படவில்லை. நிலத்துண்டங்கள் அவர்களுக்கு எனவே வழங்கப்படவில்லை. அத்தோடு அவர்களுடைய அதாவது 2வது குற்றச்சாட்டு, அவர்களுடைய இந்த சபை தீர்மானம் இருக்கிறது. அங்காடி வியாபாரிகளை எழுப்புகிற சபை தீர்மானம் தொடர்ச்சியாகவே இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொன்ன விடயம் எந்த இடத்தில் கொண்டு இருத்த வேண்டும் என்பதை மாவட்ட அபிவிருத்தி குழுவும் பிரதேச அபிவிருத்தி குழுவுமே ஏற்கனவே தீர்மானித்து, ஏற்கனவே மாநகர சபை தேர்தலுக்கு முற்பட்ட காலத்திலேயே மாநகர சபையுடைய முகநூலில் பிரசுரித்திருக்கிறார்கள், உத்தியோகபூர்வமான முகநூலில் பிரசுரித்திருக்கிறார்கள். அந்த ஆவணங்களும் விசாரணை குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் எடுத்த முடிவை நாங்கள் அமுல்படுத்தியதுக்கு இந்த 5 விசாரணைகள், ஏனெனில் மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு அதிகரித்துக் கொண்டு வருகிறது என்கின்ற ஒற்றை ஒரு அந்த பொறாமை குணம் உங்களுக்கு தெரியும். அடுத்த கட்ட நடவடிக்கை உடனடியாகவே இந்த மரக்கரை மொத்த வியாபார நிலையம் 8 வருடங்களாக பூட்டப்பட்டிருந்த 3 முறிப்புக்கு எங்களால் இடமாற்றப்பட்டது. அந்த நேரம், அந்த அழைப்பிதழ் அடிக்கின்ற பொழுது, அழைப்பிதழ் ஒரு ஆளுகின்ற அரசியல் கட்சியினுடைய முழு மூச்சான ஒரு அஜெண்டாவுக்கு கீழ் அடிக்கப்பட்டதால் அதை எதிர்த்து அழைப்பிதழ் மாற்றி அடிக்க வைத்தோம். அந்த மாற்றி அடிக்க வைத்ததற்காக வேண்டித்தான் இந்த பழிவாங்கல்கள் என்பதை நான் வெளிப்படைத்தன்மையாக என்னுடைய மாநகர மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த பொருளாதார மத்திய நிலையம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இன்றும் திறமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மாநகரத்தினுடைய நெரிசல் குறைக்கப்பட்டிருக்கிறது. மாநகரத்திலே உங்களுக்கு தெரியும், அந்த இடங்கள், நாங்கள் அப்புறப்படுத்திய இடங்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய பிரபல பாடசாலைகள்,
4000 5000 மாணவர்களை உள்ளடக்கிய பிரபல பாடசாலைகளுக்கு மாணவர்கள் செல்லுகிற பொழுது எவ்வளவு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு சென்றிருப்பார்கள் என்று நிம்மதியாக பயணம் செய்கிறார்கள். அந்த ஒரு வெற்றி எங்களுக்கு போதும். நாங்கள் பதவிகளுக்காக வரவில்லை, பதவிகளை கேட்டு வரவில்லை. நாங்கள் மக்களுடைய அங்கீகாரத்தோடு வந்தவர்கள். மக்களுடைய அங்கீகாரம் கிடைத்தது, அதே போன்று கட்சிகளுடைய ஆதரவும் கிடைத்து தான் மாநகர முதல்வராக வந்தோம். கதிரைக்கு ஆசைப்பட்டு முறைப்பாடுகளை போட்டு கதிர வேணும், மாநகர முதல்வர் கதிரையும் வேணும், பிரதி முதல்வர் கதிரையும் வேணும் என்கின்ற ஒரு அவாவிலே இந்த முறைப்பாடுகள் போடப்பட்டிருக்கிறது. கதிரை ஆசை பிடித்தவர்களா உங்களுக்கு தெரியும். இந்த எங்களுடைய வழக்கை தாக்கல் செய்தவர் கூட ஒரு தரம் சபையில் கேட்டிருந்தார், என்ன நான் எப்போதும் முன்வரிசையில் இருக்கிறேன், எனக்கு முன்னுக்கு ஆசனம் ஒதுக்கித்தாங்க. ஒரு கெசட் பண்ண புரோட்டோகால் தெரியாத ஒரு ஆள் தான் அந்த கதிரைக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கு எங்களுடைய மாநகர சபையை நடுவீதியில் கொண்டு விட்டிருக்கிறார்கள். 8 மாதமாக இயங்க விடாமல் செய்தார்கள். மக்களுடைய சேவைகள் முற்றுமுழுதாக தடுக்கப்பட்டது. ஆனால் இன்று மீண்டும் மக்களுடைய சுப்ரீம் கோர்ட்டில் எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்த உடனே திருப்பி ஃபைலுக்குள்ள இருந்த அந்த விசாரணை அறிக்கை பக்கண்டு வர்த்தமானிக்கு பாஞ்சிருக்குது. ஏனென்றால் நாங்கள் செயற்படக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக இன்னொன்றையும் கூற வேண்டும். நாங்கள் செயற்படக்கூடாது என்பதற்காக என்னுடைய தொழில் ஆசிரியர் தொழில் மீது இதே 8 உறுப்பினர்கள் இந்த ஆளுகின்ற கட்சியினுடைய எங்களுடைய எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் 8 பேர் நிழற்கல்வி அமைச்சினூடாக 6 முறைப்பாடுகளூடாக என்னுடைய அந்த ஆசிரியர் தொழிலுக்கும் ஆப்பு வைக்க வேண்டும் என்பதற்காக 6 முறைப்பாடுகளை ஆங்கில மொழி மூலம் தெளிவா நல்ல விதமாக எழுதி முறைப்பாடுகளுக்குரிய குழுவும் நியமிக்கப்பட்டு முறைப்பாடுகள் அதாவது விசாரணைகள் முடிவடைந்திருக்கிறது. தனிப்பட்ட பழிவாங்கல், அதே போன்று ஆசிரியர் தொழிலுடைய இடமாற்ற பழிவாங்கல், அதுவும் 2023ஆம் ஆண்டு தற்காலிகமாக நான் கோரிய இடமாற்றம். கிளிநொச்சியில் என்னுடைய தந்தையாரனுடைய உடல்நலக்குறைவு காரணமாக 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தற்காலிகமாக கோரிய இடமாற்றம் அன்று எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ரத்து செய்யப்பட்டு ரிஜெக்ட் பண்ணப்பட்டு வந்தது. ரிஜெக்ட் பண்ணினாச்சு. ஆனால் திருப்பி இந்த வருஷம் அந்த இடமாற்றத்தில் பயங்கரமான அன்பு கொண்டு எனக்கும் என்னுடைய மனைவிக்குமான இடமாற்றங்கள் கிளிநொச்சிக்கு தெற்கு வலயத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்களுடைய பழிவாங்கல் என்பது கதிரை ஆசை பிடித்தவர்கள், கதிரைக்காக அலைந்திருவர்கள். கதிரை என்னை பொறுத்தவரையில் நாங்கள் மக்களுக்கு செய்கிற சேவைக்கு எங்களுக்கு கதிரை கிடைக்க வேண்டுமே தவிர யாருக்கும் துரோகங்கள் செய்து யாருக்கும் பழிபாவங்கள் செய்து எங்களுக்கு அந்த கதிரைகள் எங்களுக்கு தேவையில்லை. இந்த 8 முறைப்பாட்டில் 5 முறைப்பாடுகளும் அதே அடுக்கான முறைப்பாடுகள். அடுத்தது இந்த நிலத்துண்டங்களாக நாங்கள் பிரித்து வழங்கவில்லை, பிரிக்கப்பட்டதை வழங்கினோம். நாங்கள் நிலத்துண்டங்கள் நாங்கள் பிரித்து வழங்கவில்லை, ஏற்கனவே பிரிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அது குலுக்கல் முறையில் வழங்கி இருக்கிறோம். அந்த நிலத்துண்டங்கள் அந்த மாநகர கட்டளை சட்டத்தின் பிரகாரம் பிரிக்கப்படவில்லை என்று சொல்லி அது எங்கட நிலைமை இல்லை, மாநகர சபைக்குரிய நிலைமை. நாங்கள் பயன்படுத்தி வருகின்ற நிலம், எனவே நாங்கள் பயன்படுத்துகின்ற அதாவது தற்காலிகமாக பயன்படுத்தி வருகின்ற நிலம் இன்னும் எங்களுக்கு அந்த உரிமம் பெறவில்லை. ஆகவே தற்காலிகமாகவே வழங்கியிருந்தோம். இவர்களுடைய ஜீவனோபாயத்துக்காக என்னுடைய மாநகர மக்கள் எழுப்பப்படுகிற பொழுது அவர்களுக்கு நாங்கள் ஒரு இடத்தை காட்ட வேண்டும். அவருடைய வாழ்வாதாரத்தை அவருடைய குடும்பங்கள் உணவு அதாவது அவர்கள் அடிப்படை வசதிகளை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் வியாபாரம் அவசியம். அதற்காகவே தற்காலிகமாக வழங்கப்பட்ட இடங்கள் நானவை என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு இந்த விலை மதிப்பீடு செய்யவில்லை என்ற ஒரு 5வது குற்றச்சாட்டு. எங்களுடைய நிலம் இல்லை, அப்போ நாங்கள் எங்களுடைய நிலம் இல்லாததுக்கு நாங்கள் விலை மதிப்பீடு எப்படி செய்வது? இந்த குற்றப்பத்திரிகைகளை அவர்கள் ஆணையாளர் கணப்பின் அந்த இதிலையும் வவுனியா மாநகர சபைக்கு சொந்தமான போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக மாநகர சபைக்கு சொந்தமானதாக இருந்திருந்தால் இவர்கள் நிச்சயமாக அந்த மாநகர சபையினுடைய அதாவது காணி உரிமத்தை இவர்கள் காட்டியிருக்க வேண்டும். காணி உரிமமே எங்களுடைய மாநகர சபைக்கு இல்லை. ஆனால் இந்த அறிக்கைகளில் மாநகர சபைக்கு சொந்தமான என 5 குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இது நாங்கள் மக்களுக்காக ஆற்றிய சேவைக்கு இந்த நடி கூட்டங்கள் இந்த 10 உறுப்பினர்கள் அதாவது இந்த 10லேயும் 8 பேர் சைன் பண்றது 8 உறுப்பினர்கள் இந்த 8 உறுப்பினர்கள் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த தங்களுடைய கதிரை ஆசைக்காக எங்களை கொண்டே அதாவது நிர்வாக முறைகேடு என்கின்ற வகையில் கொண்டு போய் எங்களை அமர்த்துவதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள். அதுக்கு அந்த விசாரணை குழுக்கள் தகுந்த ஆதாரங்களையும் அடையாளங்களையும் எங்களிடமிருந்து முறையாக பெற்றுக்கொள்ளவில்லை. அதாவது பெற்றுக்கொண்டாலும் அதனை கருத்தில் கொள்ளவில்லை. ஏனெனில் நாங்கள் இந்த விடயங்களை விசாரணை குழுவுக்கும் சொல்லி இருக்கிறோம், எங்களுக்கு சொந்தமான ஆதாரம் இல்லை என்பதையும் ஏற்கனவே
இது மாநகர சபையினுடைய அபிவிருத்தி குழு கூட்டம், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் எடுக்கப்பட்ட முடிவுகளின் பிரகாரம் தான் இது முன்னகர்த்தப்பட்டது. ஆனால் சபை தீர்மானம் எங்களிடம் இருக்கிறது என்பதையும் காட்டியிருக்கின்றோம். எனவே இந்த 5 குற்றச்சாட்டுகளும் இது அரசியல் லாபத்துக்காக, தாங்கள் ஆளுகின்ற அரசு இந்த சபையை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக, தங்களிடம் 10 பேர் இருக்கிறோம், எங்கள்கிட்ட 11 இருக்குது, கைப்பற்றி ஆவோம் என்கின்ற அந்த ஒரு மக்கள் விரோத செயற்பாட்டில், ஜனநாயக விரோத செயற்பாட்டிற்கு எங்களுடைய ஆளுநரும் உடந்தையாக அமைந்திருக்கிறார்.